வெல்கம் டு லிவி மேக்ஸ். இன்னைக்கு சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.12 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்ராக்ட் 9/17 ஃப்ரம் -12/17 கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் அப்படின்னாலே அதில் இருந்து அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னா அப்போ -12/17 இருந்து எதை சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? சப்ராக்ட் என்ன பண்ணுவோம்? மைனஸ் சிம்பிள் போடுவோமா? சப்ராக்ட் 9/17 அர்த்தம். ஓகேவா? புரியுதா? ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து ஃப்ரம்னு சொல்லி அடுத்த ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதில் இருந்துன்னு அர்த்தம். அப்போ அதில் இருந்துன்னா இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்படின்னா இதை ஃபஸ்ட்டில் போட்டுடணும். ஃப்ரம்முக்கு அடுத்து வர ஃபஸ்ட்டில் போட்டுட்டு மைனஸ் சிம்பிள் போட்டு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது 9/17 போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? டினாமினேட்டர் சேமாக இருக்கா? டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் எப்போ என்ன பண்ணுவோம்? ஆட்னா ஆட் பண்ணுவோம், சப்ராக்ட்னா சப்ராக்ட் பண்ணுவோம். இங்கே சப்ராக்ட் கொடுத்துருவாங்க. அப்போ -12 -9 டிவைடட் பை 17 காமனாக எழுதிடலாம். மைனஸ் மைனஸ் என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணுவோம். ஆனால் எது ரெண்டில் பெரிய நம்பரோ அந்த நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் போடுவோம். ரெண்டில் எது பெருசு? 12க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். அப்போ மைனஸ் சிம்பிள் போடுவோமா? ஆனால் மைனஸ் மைனஸ் என்ன பண்ணணும்? சேம் சிம்பிள் வந்தால் ப்ளஸ் பண்ணணும். இப்போ 12 9 ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 21. அப்போ -21 டிவைடட் பை 17 கிடைக்கும் ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது. ஃப்ரம்னு சொல்லிட்டா ஃப்ரம்முக்கு அடுத்து எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை ஃபஸ்ட்டு போட்டுடணும். அதுக்கு அடுத்தது சப்ராக்ட் சொன்னால் மைனஸு, ஆட் சொன்னால் ப்ளஸ்ஸு போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்பர் என்னவோ அதை போட்டுட்டோம். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் சேமாக இருக்கிறதுக்கு காமனாக ஒன்று போட்டுட்டு மேலே உள்ளதை ஆட்னா ஆடு, சப்ராக்ட்னா சப்ராக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சம் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.